ஹியூமன் போடியமுடன் இணைந்து கிமே கிச்சன் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 5 எபிசோட் 2 பாய்சன் பிரியாணி. நம்ம நிறைய பேர் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு ஒருத்தருக்கு போதையை உண்டு பண்ணி அவங்களோட வாழ்க்கையே சிதைக்குமா என்ன? ஸ்விக்கியை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. சின்ன குழந்தை கூட இன்னைக்கு எனக்கு பீட்சா ஸ்விக்கி பண்ணிடுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிற ஒரு நிறுவனம். ஸ்விக்கி 2022ல ஒரு சர்வே பண்ணாங்க. அந்த சர்வேல அவங்களுக்கு வர ஆர்டர்ஸ்ல எதை அதிகமா கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தப்போ டாப்ல இருந்தது கரெக்ட், சிக்கன் பிரியாணி தான். நடுராத்திரி கூட பிரியாணி ஆர்டர் வரும். ஒரு செகண்டுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர். ஒரு நிமிஷத்துல 137 சிக்கன் பிரியாணி ஆர்டர்லாம் வந்துச்சான். 2022 வருஷம் மட்டும் இல்லைங்க, கடந்த 27 வருஷமா சிக்கன் பிரியாணிக்கு மவுசு அதிகம்தான். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணின்னு பல பிரியாணி வெரைட்டிஸ் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்னவோ சிக்கன் பிரியாணி தான். பிரியாணிங்கிற சொல் பர்ஷியன் மொழியில இருந்து வந்துச்சு. பிரியா அப்படின்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி பொரிக்கிறது, அதாவது ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங்னு அர்த்தம். முதல்ல பிரியாணிக்கு தேவையானதை பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி சோத்தை போட்டு கலப்பாங்க. அந்த அரிசி வகை பர்ஷியா மொழியில பிரிஞ்ச். பிரியாணில சேர்க்கிற வாசனை இலைங்கிறதுனாலதான் அந்த இலை பேரு பிரிஞ்சி இலை. மங்கோலியா நாட்டு தைமூர் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு படையெடுக்க நினைச்சான். அப்போதான் முறையா பிரியாணிய சாப்பிட்டுட்டு அதோட சுவைக்கு அடிமையாயிட்டான். அவனோட படையில இருக்கிற வீரர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து போர்ல சண்டை போட்டதுனால களைச்சு போய் இந்தியாவுக்கு படையெடுக்க வேண்டான்னு சொல்ல அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து ஊக்கப்படுத்தி அவங்கள அடுத்த போருக்கு தயார் பண்ணான். இந்த ஒரு உதாரணம் போதாதா பிரியாணி எப்படி ஒருத்தனை தன்னோட அடிமையா மாத்துதுன்னு? தைமூர் தில்லிக்கு வந்து துக்ளக் ஆட்சிய தூக்கி அடிச்சு தன்னோட ஆட்சியை நிறுவினான். அப்பத்தான் பிரியாணி தில்லிக்குள்ள கால் எடுத்து வச்சுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல சங்க காலத்திலேயே ஊன் சோறுங்கிறது ரொம்பவும் பிரபலம். காய்கறி, புளி, சாதம், அதோட ஊன் அப்படிங்கிற ஒரு வகை மீட்டை சேர்த்து சாப்பிடுவாங்க. பிரியாணி ஏறக்குறைய ஊன் சோறு மாதிரிதாங்கிறதுனால தமிழ்நாட்டுல அது சீக்கிரமா பிரபலமாயிடுச்சு. ஆனா பிரியாணி போதை குடும்பத்தையே செதைச்சு கொலை செய்யற அளவுக்கு தூண்டுமா என்ன? நமக்கு பிரியமான ஒரு பண்டத்தை சாப்பிடும்போது, மனசுக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது நம்ம மூளையில டோபமைன்ங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்கும்னு முன்னாடியே சொன்னது ஞாபகம் இருக்கா? நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா நரம்பு மண்டலங்களுக்கு செய்தி அனுப்புற ஹார்மோன். ரத்த ஓட்டத்துல கலந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு மத்த உடல் பாகங்களுக்கு தகவல் அனுப்புற ஹார்மோன் தான் டோபமின். காதலர்கள் சந்திக்கும் போது கிடைக்கிற ஒரு சிலிர்ப்பு, ஐஸ்கிரீம், பிரியாணின்னு நமக்கு பிடிச்ச ஐட்டம் சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம், விராட் கோலி 6 அடிக்கும் போது கத்திக்கிட்டே துள்ளி குதிக்கிறது, எல்லாத்துக்கும் இந்த டோபமின் தான் காரணம். அதனாலதான் இந்த ஹார்மோனை ஃபீல் குட் ஹார்மோன்னு சொல்வாங்க. நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது நம்ம உலகத்தோட உச்சியில இருக்கிற உணர்வை தரும். அதனாலதான் டோபமைன்ல இருந்து டோப் அப்படிங்கிற சொல் உண்டாச்சு. டோப்னா போதை தானே? சரி, இப்போ அபிராமி விவகாரத்துக்கு வருவோம். நமக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யும் போது டோபமின் செக்ரீஷன் அதிகமாவோ குறைவாவோ இருந்தா அது நெகட்டிவ் உணர்வுகளா மாறிடும். ஒரு ஜோக்க நாம தடவை கேட்கும்போது விழுந்து விழுந்து சிரிப்போம். ஆனா தொடர்ந்து அதே ஜோக்க 10 தடவை கேட்டா, தடவை குலுங்கி குலுங்கி சிரிச்ச நாம 10வது தடவை கேட்கும்போது கடனேன்னு ஒரு புன்சிரிப்பு மட்டும்தான் வரும். 11வது தடவை சே அப்படின்னு கடுப்பு வந்து எழுந்தே போனாலும் போயிடுவோம். டோபமின் சுரக்கிறது அதிகமா இருந்தா ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படிதான் அபிராமி பிரியாணிக்கு அடிமையான. அபிராமிங்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தொடர்ந்து அதிகப்படியான இனிமைய கொடுக்கறவன்னு தான் சமஸ்கிருதத்துல சொல்வாங்க. அபி அப்படின்னாலே அதிகப்படியானன்னு சொல்வாங்க. அதனாலதான் அவ பிரியாணி மட்டும் இல்ல, அதிகப்படியா பல விஷயங்களை தேடி போனாலும். பொதுவா மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு எல்லா ஆண்கள மாதிரிதான் நினைச்சாரு விஜயும். அப்பா அம்மாவ சின்ன வயசுலயே இழந்ததால குடும்பத்தோட அருமை அவருக்கு தெரியும். அதனாலதான் மனைவி அபிராமி, குழந்தைங்க அஜய், கார்னிகாவோட சந்தோஷமா இருக்கணும்னு அவங்களுக்காக கடுமையா உழைச்சாரு விஜய். அபிராமி டிக்டாக் மூலமா பிரபலம் அடைஞ்சிருந்தா. தன்னோட ரெட் கலர் ஸ்கூட்டில போகும்போது அவங்கள பார்த்து
உங்க வீடியோ பார்த்தேன், செம்ம அப்படின்னு இளவட்டங்கள் சொல்லும்போது அபிராமிக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அவளோட வீடியோக்களுக்கு வர கமெண்ட்ஸ் கூட ரொம்ப பாசிட்டிவா தான் இருந்தது. அதனால எப்பவுமே உற்சாகத்துல தான் இருந்தா அபிராமி. அபிராமி கோயட் ஸ்கூல்ல படிச்சதால அவ கூட படிச்ச பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவளோட வீடியோஸ நிறைய ஷேர் செஞ்சதுல அவ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சா. தம்பி பிரசன்னா கூட அவளோட டிக்டாக் வீடியோவை பாராட்டி சொல்ல அபிராமி உலகத்தோட உச்சியில மிதக்க ஆரம்பிச்சா. விஜய் அபிராமி வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தது. ஆபீஸ்ல கடுமையா உழைக்கிற புருஷன், குழந்தைங்கள சொந்த பேரம் பேத்தி போல பாத்துக்கிற மாடி போஷன் வீட்டுக்காரங்க, அப்பப்ப சீராட பக்கத்திலே இருந்த பிறந்த வீடுன்னு அபிராமிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிறைய டைமும் இருந்ததால அவளால டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் போட முடிஞ்சது. விஜய் தனியார் வங்கியில ரொம்ப கடுமையா உழைச்சதால வீட்டுக்கு லேட்டா தான் வருவாரு. பொண்டாட்டிய எங்கேயும் கூட்டிட்டு போறதில்லையேன்னு தான் அவ வீட்ல அடைஞ்சு கிடக்க வேணாம்னு அவளுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருந்தாரு. ஆனா விதி அவ வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சுது. அன்னைக்குன்னு விஜய் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்ததுனால மனைவிய கூட்டிக்கிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச பிரியாணிய வாங்கித்தர டிசைட் பண்ணாரு. குன்றத்தூர் கங்கையம்மன் கோவில் தெருவுல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. அப்போ அவங்க டேபிளுக்கு வாட்ட சாட்டமா ஒரு இளைஞன் வந்தான். அவன் பேரு சுந்தரம். 2 பேரும் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணதும் சுந்தரம் பிரியாணிய கொண்டு வந்தான். அபிராமி பிரியாணிய ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. டிக்டாக் வீடியோல வர மாதிரியே தன்னோட பெரிய கண்ணை விரிச்சு முகத்தை சின்ன குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு சப்பு குட்டிக்கிட்டு பிரியாணிய ரசிச்சு பாராட்டி சூப்பர்னு சொன்னான். அத பாத்துட்டு இருந்த சுந்தரத்துக்கு ஆச்சரியம். அந்த பொண்ணு அழகா மட்டும் இல்ல, எவ்வளவு நல்லா ரசிச்சு ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குதுன்னு நினைச்சான். சுந்தரத்தோட மனைவி பேரு முத்துலட்சுமி. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிருந்தது. குழந்தைங்க இல்ல. 2 பேருக்கும் நடுவுல அந்யோன்யம் இல்லன்னு அக்கம் பக்கத்துல அரசல் புரசலா பேசிக்கிட்டாங்க. முத்துலட்சுமிக்கு கல்யாண வாழ்க்கையில அவ்வளவா இஷ்டம் இல்லன்னும் பேசிக்கிட்டாங்க. வீட்ல நிலைமை இப்படி இருக்கும்போது சுந்தரத்துக்கு அபிராமி பிரியாணிய ரசிச்சு சாப்பிடுறத பார்க்கவே வியப்பா இருந்துச்சு. நானும் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டிருக்கேன், ஆனா உங்க ஹோட்டல் பிரியாணி மாதிரி சான்ஸே இல்ல அப்படின்னு அபிராமி சொல்ல சுந்தரம் அந்த வாய்ப்பை நழுவ விடல. மேடம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நாங்க ஹோம் டெலிவரியே செய்வோம் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துல விஜய் தடுத்து, ஹோம் டெலிவரிலாம் வேணாம், உனக்கு எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்கோ அப்ப நானே வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருந்தா 2 பிஞ்சு உசுறு போயிருக்காது, ஒரு குடும்பம் செதிஞ்சிருக்காது. ஆனா சுந்தரத்தோட நம்பரை அபிராமி வாங்கிக்கிட்டு மிஸ்ட் கால் கொடுக்க அத சுந்தரம் அவனோட மொபைல்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டான். அந்த மிஸ்டு கால் தான் விஜய் தன்னோட அருமையான வாழ்க்கைய மிஸ் பண்ண போகிறதுக்கு கட்டியும் சொல்லுச்சு. 2 நாள்ல மறுபடியும் பிரியாணி சாப்பிடணும்னு அபிராமிக்கு ஆசை. சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணான். சுந்தரம் அபிராமிக்கு ஸ்பெஷலா பிரியாணி கொண்டு வந்தான். அந்த டேஸ்ட் அபிராமிய கட்டி போட தொடர்ந்து அடிக்கடி பிரியாணி ஆர்டர் பண்ண அபிராமி. புருஷன் ஆபீஸ்ல இருக்க, குழந்தைங்க மாடி போஷன்ல இருக்க, சுந்தரம் பிரியாணி கொண்டு வரும்போது தனியா தான் இருப்பா அபிராமி. ஆர்டர் கண்டினியூ ஆக ஆக சுந்தரம் பிரியாணியோட அளவை அதிகரிச்சான். நிச்சயம் அந்த பிரியாணில லெக் பீஸ் வச்சுதான் பேக் பண்ணுவான். ஹோட்டல்ல யார் இருந்தாலும் அபிராமி ஆர்டர் பண்ணா தானே பிரியாணிய டெலிவர் பண்ணுவான். அபிராமியோட டிக்டாக் வீடியோக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சுந்தரம் அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன் மேடம், செம்மையா இருக்கு, வேற லெவல் மேடம், உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வா அல்டிமேட் அப்படி இப்படின்னு புகழ ஆரம்பிச்ச சுந்தரம், நீங்க எவ்வளவு சிரிக்க சிரிக்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் உங்க கண்ணு செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியில இவ்வளவு அழகா இருக்க நீங்க எப்படி மேடம் விஜயை ஏத்துக்கிட்டீங்க? அவர் பார்க்க ரொம்ப சுமாரா தானே இருக்காரு அப்படின்னு ஒரு நாள் சொன்னான். தான் திறமையானவ அழகானவன்னு ஏற்கனவே நினைச்சிட்டு இருந்தவளுக்கு விஜய் சுமார்தான்னு ஒருத்தர் சொல்றத கேட்டதும் புத்தி தடுமாற ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் உண்டு ஆபீஸ் உண்டுன்னு பிஸியா இருந்தாரு விஜய். அப்படிப்பட்டவருக்கு அபிராமியோட வீடியோக்களை எல்லாம் பார்க்க நேரம் ஏது? ஒரு நாள் அபிராமி பிரியாணி ஆர்டர் பண்ணப்போ சுந்தரம் கொண்டு வந்திருந்த பிரியாணியோட அளவு ரொம்பவும் ஜாஸ்தியா இருந்தது. அளவு அதிகமா இருக்கே, நான் இவ்ளோ ஆர்டர் பண்ணலையே
அப்படின்னு கேட்டா அபிராமி. நீங்க எனக்கு ஸ்பெஷல் கஸ்டமர், உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சுந்தரம் சொல்ல அபிராமி அதுல மயங்கிட்டா. சுந்தரம் பிரியாணி டெலிவரி செய்ய வரும்போது கம்பீரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர அபிராமிக்கு பிரியாணி மேல இருந்த ஈர்ப்பு சுந்தரம் கிட்ட மோகமா மாறிச்சு. 2 பேருக்குள்ள நெருக்கமான நட்பு ஏற்பட்டு நீ வா போன்னு பேசுற அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அது பெட்ரூம்ல உடல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துடுச்சு. இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. தொடர்ந்து போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாகவும் தகவல்களை பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அன்னம் விடு தூது, புறா விடு தூதுன்னு சங்ககால காதலர்கள் மாதிரி பிரியாணி விடு தூதுன்னு நடக்க ஆரம்பிச்சுது. மெதுவா அவங்க கள்ளக்காதல் எல்லைகளை மீற ஆரம்பிச்சுது. நிர்வாணமா குளிக்கிறத வீடியோ பிடிச்சு அத ஒருத்தருக்கொருத்தர் அனுப்பிக்கிட்டாங்க. சுந்தரம் கைது செய்யப்பட்டப்போ அவனோட செல்போனை பறிமுதல் செஞ்சாங்க போலீஸ். அதுல அபிராமின்னு தனி ஃபோல்டர் வச்சிருந்தான். போன் பறிமுதல் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருந்தான் சுந்தரம். ஆனாலும் போலீஸ் அதை ரிட்ரீவ் பண்ணப்போ அதுல 2 பேரோட ஆபாச வீடியோக்கள் நிறைய இருந்தது. 2 பேரும் பேசிக்கிட்ட 3 ஆடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல விளைய வந்தது. அதெல்லாம் போலீஸ் வெளியிட்டதா இல்ல யாராவது சித்தரிச்சாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களோட கள்ள தொடர்புக்கும் வீடியோக்களை பகிர்ந்துகிட்டாங்க அப்படிங்கறதுக்கும் போலீஸ் ஆதாரங்கள் வச்சிருக்காங்க. என்னவோ சரியில்லைன்னு முதல்ல விழிச்சுக்கிட்டது மாடி வீட்டுக்காரங்க தான். அடிக்கடி பிரியாணி கொடுக்க ஒருத்தன் வரான். உள்ள போறவன் ரொம்ப நேரம் ஆயும் வெளில வரமாட்டேங்கிறான். அவன் வண்டி மட்டும் வெளியே நிக்குதேன்னு சந்தேகம் வர வீட்டுக்காரங்க குழந்தைங்களை சீக்கிரமே கீழே அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இது போதாதுன்னு அபிராமியோட அப்பா ஒரு நாள் தற்செயலா வீட்டுக்கு வந்தப்போ அரசல் புரசலா இந்த விஷயம் அவர் காதுல விழுந்துச்சா இல்ல அவர் வந்தபோது நிலவரம் ஏதாவது சரியில்லையான்னு தெரியல. பொண்ணை பிடிச்சு நல்லா திட்டி இனி வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, குடும்பத்தை கவனின்னு சொல்லியிருக்கார். அடுத்த வாரம் குழந்தைங்க மாடியில இருந்தப்போ அபிராமி எங்கேயோ சொல்லாம கொள்ளாம போனதா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல விஜய் அவசரமா ஆபீஸ்ல இருந்து வந்து அவளை தேடிட்டு போனாரு. கங்கையம்மன் கோவில் தெருவுல பிரியாணி ஹோட்டலுக்கு போய் அபிராமி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவளை பலவந்தமா வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தாரு. அபிராமிக்கு அவ அப்பா அம்மா, விஜய், வீட்டுக்காரங்க எல்லாரும் புத்தி சொல்லி குடும்பத்தை தொடர்ந்து நடத்த சொன்னாங்க. மணிமணியா குழந்தைங்க, அதுங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அபிராமிக்கு பிரியாணியையோ பிரியாணி டெலிவர் பண்ற சுந்தரத்தையோ மறக்க முடியல. பிரியாணி விடு தூது 2 பேருக்கும் நடுவுல தொடர்ந்து நடந்துச்சு. தாத்தா, பாட்டி, அப்பா, மாடி வீட்டுக்காரங்கன்னு அரசல் பொரசலா பேசுறத கேட்டு ஒரு கட்டத்துல குழந்தை அஜய்க்கு வீட்டுல ஏதோ நிலவரம் சரியில்லைங்கிறது புரிய ஆரம்பிச்சுச்சு. வீட்டுக்கு யார் வராங்கன்னு பாரு அப்படின்னு தாத்தா பாட்டிலாம் சொல்லி வச்சதுனால குழந்தை அஜய் அம்மாவையே சுத்தி சுத்தி வந்தான். ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவோடையேதான் இருப்பான். குழந்தைங்க தன்னையே சுத்தி சுத்தி வரத பார்த்த அபிராமியால சுந்தரத்துக்கிட்ட பேசக்கூட முடியல. அப்பதான் சுந்தரத்துக்கு ஒரு நாள் ரகசியமா போன் பண்ணா அபிராமி. குழந்தைங்க எப்பவும் கூடவே இருக்காங்க, என்னால பேசவே முடியல. விஜய், என்னோட அப்பா அம்மாவும் சுத்தி இருக்கிறவங்களும் எப்பவும் என்ன கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அபிராமி புலம்ப, உன் குடும்பம் இருக்கிற வரைக்கும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது, அவங்கள ஒழிச்சாதான் நிம்மதி அப்படின்னு சுந்தரம் சொன்னான். என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்கிட்டயே யோசனை கேட்டா அபிராமி. குழந்தைங்க, உன் கணவன் 3 பேரையும் பாலில விஷ மாத்திரை வச்சு கொன்னுடு அப்படின்னு யோசனை சொல்லியிருக்கான் சுந்தரம். எவ்வளவு கேவலமான யோசனை! கணவன் 2 குழந்தைங்களை கொன்னுட்டு இவங்களால நிம்மதியா எவ்வளவு தூரத்துக்கு போய் வாழ முடியும்? சரி போதும், இதோட நிறுத்திப்போம்னு யோசனை சொல்லாம முட்டாள்தனமா குழந்தைங்களை கொன்னுடுன்னு சுந்தரம் சொன்ன யோசனைய ஏதோ தேவ வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்ட அபிராமியத்தான் என்னன்னு சொல்றது? பிரியாணி காதல் அவங்க அறிவை மழுங்க அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆகஸ்ட் 31, 2018 விஜயோட பிறந்த நாள். ஆகஸ்ட் 30 அன்னைக்குதான் தங்களோட திட்டத்தை அமல்படுத்த முடிவு பண்ணியிருந்தா அபிராமி. முன்னாடியே வாங்கி வச்சிருந்த விஷ மாத்திரைய பால்ல கலந்து தயாரா வச்சிருந்தா. குழந்தைங்க 2 பேருக்கும் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி பாலை கொடுத்துட்டா. கணவன் விஜய்க்கு பாலை எடுத்து வச்சிருந்தா. அவன் வந்ததும் அவனுக்கு கொடுத்துடலான்னு. ராத்திரி குழந்தை காரணிக்கா நுரத்தள்ளி இறந்து போச்சு. காலையில எழுந்த அபிராமி அது இறந்து போயிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா விஜயும் அஜயும் வழக்கம் போல எழுந்ததை பார்த்து ஷாக் ஆயிட்டா. விஷ மாத்திரையோட வீரியம் குறைஞ்சு போயிடுச்சோன்னு நினைச்சு குழம்பினா. ரகசியமா சுந்தரத்துக்கு போன் பண்ணா. பொண்ணு மட்டும்தான் இறந்துட்டா, பையனும் புருஷனும் தப்பிச்சுட்டாங்க, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா.
ஒண்ணுமே நடக்காத மாதிரி உன் புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பிடு. அப்புறம் உன் பையனை தீர்த்து கட்டிடு. ராத்திரி ஆபீஸ்ல இருந்து உன் புருஷன் வந்ததும் அவனையும் தீர்த்து கட்டிடு அப்படின்னு சொன்னா சுந்தரம். ஒண்ணுமே நடக்காத மாதிரி கணவன் விஜயோட பிறந்த நாளை கொண்டாடினா. பொண்ணு கார்னிகாவை எழுப்ப போன விஜய தடுத்து நிறுத்தினா அபிராமி. குழந்தை அசந்து தூங்குறா, அவளை எழுப்ப வேணாமே அப்படின்னு சொல்லி விஜய ஆபீஸுக்கு கிளப்பினா. விஜய் ஆபீஸ்க்கு கிளம்பி போக வழக்கம் போல அப்பாவோட ஹெல்மெட்டை எடுத்துக்கிட்டு அஜய் பைக் வரைக்கும் போனான். அப்பாவுக்கு டாட்டா காட்டிட்டு அப்படியே மாடியில இருந்த வீட்டுக்காரங்க போஷனுக்கோ இல்ல தாத்தா வீட்டுக்கோ போயிருக்கலாம். ஆனா அவன் வீட்டுக்குள்ள போனான். அஜய், இங்க வா. அம்மா கூப்பிடுறாங்கன்னு அவ பின்னாடியே போனான் 8 வயசு அஜய். அவனை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் அபிராமி திடீர்னு திரும்பி குழந்தையோட மென்னிய பிடிச்சு குரல் வளைய நசுக்க ஆரம்பிச்சா. அஜய் மூச்சு திணற அவளோட உடும்பு பிடியிலிருந்து நழுவ பாக்க சட்டுன்னு ஒரு தலகாணியை எடுத்து குழந்தையோட முகத்துல வச்சு அழுத்தினான். அஜய் போராடும்போது அவனோட கை நகங்கள் கட்டிலோட மரச்சட்டங்களை கீறி இருந்தத போலீஸ் விசாரணை நடத்தும் போது பார்த்தாங்க. அஜய் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் சுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி பையன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உன் புருஷன் கதையும் ராத்திரி அவன் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே முடிச்சிடு அப்படின்னு சொன்னா சுந்தரம். விஜயோட நல்ல காலம், அவரோட ஆபீஸ் வேலை அவரோட உயிரை காப்பாத்திருச்சு. ராத்திரி எல்லாம் ஆபீஸ்ல ஹோம் லோன் டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்து அடுக்கிட்டு ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தாரு விஜய். புருஷன் ஆபீஸ்ல இருந்து வராததுனால ராத்திரியெல்லாம் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு விடியற் காலையில தன்னோட ரெட் கலர் ஸ்கூட்டில கிளம்பிட்டா அபிராமி. அவ கிளம்பி போனது அங்க இருந்த சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்துச்சு. எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம பூட்டின வீட்டை திரும்பி பார்த்தா. தெய்வத்துக்கே அடுக்காத செயலை செஞ்சுட்டு நெத்தியில திருநீர் வச்சுக்கிட்டு வண்டியில எங்கேயோ கிளம்பி போனது அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாகி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த விஜய் வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து திகைச்சு மாமனார் வீட்டுக்கு போய் பார்க்க அபிராமி அங்கேயும் வரலங்கிறது தெரிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. ஃப்ரெண்ட் ஒருத்தரோட உதவியோட பூட்டை உடைச்சு பார்க்க குழந்தைங்களோட பணம் பெட்ரூம் வாசல்ல கிடந்ததை பார்த்து அலறி கதறி அழுதாரு விஜய். போலீஸுக்கு தகவல் போச்சு. அபிராமி எங்கேயோ கிளம்பி போனது தெரிஞ்சு விஜய் போலீஸ் கிட்ட சொன்ன பேரு பிரியாணி கடை சுந்தரம். கங்கையம்மன் கோவில் கடைக்கு சரியான நேரத்துல பறந்தது போலீஸ். சுந்தரம் தப்பிக்க தயாரா இருக்க அவனை சுத்தி வளைச்சாங்க போலீஸ். முதல்ல தனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னவன் அப்புறம் அபிராமியும் தானும் காதலிச்சத சொன்னான். அவங்க சேர்ந்து வாழ தடையா இருந்த அபிராமியோட குழந்தைங்களை பால்ல விஷ மாத்திரைய கலந்து கொன்ன அபிராமி புருஷனையும் கொல்ல தயாரா இருந்ததாவும் விடிகாத்தால கோயம்பேடு போய் கேரளாவுக்கு தப்பிச்சிட்டதாவும் சொன்னான். போலீஸ் அவனோட செல்போனை கைப்பற்றினாங்க. சரியா அப்ப சுந்தரத்தோட போனுக்கு ஒரு கால் வந்துச்சு. நம்பரை பார்த்த போலீஸ் அது அபிராமியோட நம்பருங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து கதையை தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் கேளுங்க. எபிசோட் 3. This episode was brought to you by Khama Kitchen. Embark on a culinary adventure to Cambodia without leaving Bengaluru. Khama Kitchen invites you to savor the flavors, culture, and warmth of Cambodian cuisine in a setting that exudes timeless elegance. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding
and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.